பூரி சப்பாத்தி பரோட்டாக்கு பெங்களூர் ஸ்டைலில் ஒரு வெஜிடபிள் சாகு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு அரை முடி தேங்காய் எடுத்துக்கோங்க. அதில் 2 சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், அரை டீஸ்பூன் சோம்பு, அரை டீஸ்பூன் சீரகம், ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, ஒரு 5 6 முந்திரி, 2 3 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி புதினா கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ப்ரெஷர் குக்கரில் ஒன்றாவே தாளிச்சிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிங்க. 2 சின்ன துண்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அரை டீஸ்பூன் சீரகம், 2 பெரிய வெங்காயம், ஒரு கண்ணாடி பதம் அளவு அரைக்கிங்க. 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு பழமான தக்காளி கட் பண்ணி சேர்த்து 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்து வதக்கிடுங்க. கேரட், உருளைக்கிழங்கு, பட்டாணி உங்களுக்கு விருப்பப்பட்ட எந்த காய்கறியும் சேர்க்கலாம். பீன்ஸ் இல்லைனா காலிஃப்ளவர். அதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் செந்தூர், குருமா மசாலா சேர்த்து நல்லா வதக்கிட்டு தண்ணி ஊற்றி 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை போட்டு கலந்து 2 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். நல்லா சூப்பரான வெஜிடபிள் சாகு ரெடி ஆகிடும். தாராளமாக கொத்தமல்லி தூவி இறக்கி பூரி கூட அட்டகாசமாக சர்வ் பண்ணுங்கள்.